ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உங்க எல்லாருக்காகவும் ஒரு பவர்ஃபுல்லான ரெமடியை ஷேர் பண்ண போறேன். இந்த காலத்துல 20 வயசுல இருந்தே வெள்ளை முடி, கிரே ஹேர் பிரச்சனை எல்லாருக்குமே இருக்குது. குறைவான இன்கிரிடியன்ஸ்ல ரொம்ப குறைவான டயத்துல ஒரு சிம்பிளான ரெமடியை உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். அதே மாதிரி இந்த ரெமடியை 2-3 மாசம் வரைய ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஒவ்வொரு தடவையும் தயார் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு தடவை தயார் பண்ணி வச்சாலே 2-3 மாசத்துக்கு யூஸ் பண்ணலாம். இந்த ரெமடியை யூஸ் பண்றப்போ வெள்ளை முடி கருப்பா மாறுது. அதோட நம்ம முடி அடர்த்தியாவும் வளருது. முடி உதிர்வு பிரச்சனையும் இருக்காது. புது முடி வளர்றதுக்கும் இந்த ரெமடி ஹெல்ப் பண்ணுது. சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைய ஆண்கள் பெண்கள் 2 பேருமே பயன்படுத்தலாம். நேச்சுரல் ரெமடிங்கிறதுனால எந்தவித சைடு எஃபெக்ட்டுமே இருக்காது. வாங்க லேட் பண்ணாம வீடியோக்குள்ள போகலாம். கேஸ் ஆன் பண்ணி இரும்பு கடாய் இந்த ரெமடிக்கு பயன்படுத்துங்க. உங்க வீட்ல இரும்பு கடாய் இல்லாட்டி நார்மல் பாத்திரத்தையும் பயன்படுத்தலாம். இதுல நம்ம 200 ml அளவுக்கு கடுகு எண்ணெயை சேர்த்துக்கலாம். இதுல 2 ஸ்பூன் வெந்தயத்தை சேர்த்துக்கோங்க. நான் இதுல ஏன் இரும்பு கடாயை யூஸ் பண்ணணும்னு சொன்னேன்னா, இதுல இருக்கிற இரும்பு சத்து நம்ம ரெமடியில கலந்து ரொம்ப பவர்ஃபுல்லா வேலை பண்ணும். அடுத்ததா 2 டேபிள் ஸ்பூன் கலோஞ்சி சீட்ஸ், அதாவது கருஞ்சீரகத்தை சேர்த்துக்கோங்க. கருஞ்சீரகம் எங்கக்கா கிடைக்கும் அப்படின்னு கமெண்ட்ல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது சூப்பர் மார்க்கெட்ல இல்ல ஆன்லைன்ல நம்ம பக்கத்துல இருக்க நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும். அடுத்ததா ஹென்னா பவுடரை சேர்க்க போறோம். ஹென்னா பவுடர்னா மருதாணி பொடி. 2 டேபிள் ஸ்பூன் மருதாணி பொடியை சேர்த்துக்கோங்க. இந்த மருதாணி பொடி நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்க சின்ன சின்ன கடைகள்ல கூட கிடைக்குது. ஹென்னா பவுடரை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு கேஸை 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு சூடுபடுத்தணும். இன்னொரு விஷயங்க, ஆயில ஹீட் பண்ணும்போது சத்துக்கள் எல்லாமே போயிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே அந்த மாதிரி கிடையாது. இந்த ஹேர் ஆயிலால எந்தவித ப்ராப்ளமுமே இருக்காது. இத்தனை ஆயில் இருக்கிறப்போ நான் ஏன் இதுல கடுகு எண்ணெயை பயன்படுத்திருக்கேன்னா, கடுகு எண்ணெயில விட்டமின்ஸ், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அதிகமா இருக்குது. கருஞ்சீரகத்துல விட்டமின் B1, விட்டமின் B2, அயன், கால்சியம், பாஸ்பரஸ் இந்த மாதிரி எத்தனையோ சத்துக்கள் இருக்குது. இது நம்ம முடிய கருமையா வளர வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. முக்கியமா வெள்ளை முடிய கருப்பா மாத்துறதுக்கு இந்த கருஞ்சீரகம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இந்த கருஞ்சீரகத்தால 100% பெனிஃபிட் கிடைக்குது. வெந்தயத்துல இருக்கிற நிக்கோட்டிக் ஆசிட் புரோட்டீன் முடி வளர்ச்சியை தூண்டி விடுது. முடி நல்லா நீளமா அடர்த்தியா வளர்றதுக்கும் ரொம்ப நல்லா யூஸ் ஆகுது. அடுத்ததா இதுல நம்ம ஹென்னா பவுடரை சேர்த்திருக்கோம். ஹென்னா பவுடர் நம்ம முடி பலமா அடர்த்தியா வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. பாத்தீங்க இல்லையா, இப்ப நம்மளோட ஹேர் ஆயிலோட கலர் நல்லா சேஞ்ச் ஆயிருச்சு. ஒரு 5 நிமிஷத்துக்கு கேஸை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு சூடுபடுத்துறப்போ ஆயில் கலர் இந்த மாதிரி பிளாக்கா மாறிடுது. இப்போ நமக்கு பெர்ஃபெக்டான ஆயில் ரெடி ஆயிருச்சு. கேஸை ஆஃப் பண்ணிட்டு இந்த பேனை தனியா எடுத்து வச்சு ஒரு பிளேட்டை வச்சு 1 மணி நேரத்துக்கு மூடி வச்சிருங்க. 1 மணி நேரம் கழிச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. வெந்தயம், கருஞ்சீரகம், ஹென்னா பவுடர்ல இருக்கிற எல்லா மருத்துவ குணங்களும் ஆயில்ல சேர்ந்துருது. இப்போ நமக்கு தேவையான ஆயில் ரெடி ஆயிருச்சு. இத ஒரு கிளாத்தை வச்சோ இல்ல ஒரு ஃபில்டரை வச்சோ வடிகட்டிடலாம். இன்னொரு முக்கியமான விஷயங்க, இந்த ஆயிலை தயார் பண்ணும்போது நம்ம பக்கத்திலேயே இருந்து கிளறிக்கிட்டே இருக்கணும். கேஸை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு அங்க இருந்து ஜாக்கிரதையா கிளறிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு கலந்து விட்டுக்கிட்டு இருந்தாலே போதும். அதுக்கு அதிகமா வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இன்னொரு விஷயங்க, ஆயிலை தயார் பண்ணிட்டு 1 மணி நேரத்துக்கு மூடிய வச்சு மூடிடணும். 1 மணி நேரம் கழிச்சுதான் இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணணும். மறுபடியும் சொல்றேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இதுல இருக்கிற பெனிஃபிட்ஸ் நம்ம ஹேருக்கு முழுவதுமா கிடைக்கணும்னா இந்த மாதிரி பண்ணுங்க. இந்த வேஸ்ட கூட நம்ம தூக்கி எறியணும்னு அவசியம் கிடையாதுங்க. இத நம்ம பேஸ்டா பண்ணி நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணிக்கலாம். பாக்குறீங்க இல்லையா இந்த ஆயில் எவ்வளவு பிளாக்கா இருக்குதுன்னு? இதே மாதிரி தான் நம்ம முடியும் பிளாக்கா மாறும். இந்த ஆயில்ல கிளாஸ் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. பிளாஸ்டிக் கண்டெய்னர் பயன்படுத்தக்கூடாது. இந்த ஆயில 2-3 மாசத்துக்கு நம்ம வச்சிருந்து பயன்படுத்தலாம். அதே மாதிரி இந்த ஹேர் ஆயில எப்படி அப்ளை பண்ணணும், எவ்வளவு நேரத்துக்கு வச்சிருக்கணும் அப்படிங்கறதையும் சொல்றேன். வெள்ளை முடிய கருப்பா மாத்துறதோட முடி சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளையுமே சரி பண்றதுக்கு இந்த ஆயில் ரொம்ப நல்லா யூஸ் ஆகுது. இந்த ஆயில உங்களுக்கு வெள்ளை முடி எங்கெல்லாம் இருக்குதோ அந்த இடத்துல முடியோட வேர் கால்கள்ல இருந்து அப்ளை பண்ணுங்க. இது 100% ஒர்க் ஆகிற ரெமடி. உங்களுக்கு இப்பதான் ஒயிட் ஹேர் ஸ்டார்ட் ஆகுதுன்னா இந்த ரெமடியை தாராளமா பயன்படுத்துங்க. இது ஒயிட் ஹேர் பிரச்சனையை சரி பண்ணுது. மெதுவா உங்க ஹேர் கலரும் மாறுது. இந்த ஹேர் ஆயில அப்ளை பண்ணி 2ல இருந்து 3 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா ஓவர் நைட் வச்சிருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. நைட்ல அப்ளை பண்ணிட்டு மார்னிங் எந்திரிச்சு ஹேர் வாஷ் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது.
ஒயிட் ஹேர் இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது, முடி உதிர்வு பிரச்சனையும் அதிகமா இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த ஹேர் ஆயில வாரத்துக்கு 3 தடவை பயன்படுத்துங்க. இல்லக்கா எங்களுக்கு அதிகமான ஒயிட் ஹேர் இருக்கு அப்படிங்கிறவங்க இந்த ஹேர் ஆயில ரெகுலரா பயன்படுத்துங்க. நல்ல ரிசல்ட் கிடைக்குது. பாத்தீங்க இல்லையா, லைவ்லயே எவ்வளவு நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்குன்னு. ஒயிட் ஹேர் நல்ல பிளாக் கலர்ல மாறி இருக்கு. இது 100% நேச்சுரல், எந்தவித ஹேர் டையுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா ஒர்க் ஆகுது. 100% ஒர்க் ஆகும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணவங்க உங்க ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல தவறாம ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். Until then, take care, bye bye.